ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம குக்கரில் ஒரு சூப்பரான ஒரு சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு செய்வோம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில், குடலில், எங்கே கிட்னியில் கல் இருந்தால் கூட கல்லை கரைக்கிற தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு உண்டு. இதை நம்ம சூப்பராக நல்லா செஞ்சு குடிக்கலாம். நம்ம ஒரு கிளாஸே 40 ரூபான்னு விற்கிறாங்க கடையில். நம்ம இதை வீட்டிலையே ஒரு சின்ன துண்டு வாழைத்துண்டு வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி சூப்பு செய்வோம். ரொம்ப சிம்பிளானது தான் இது. இதுக்கு நம்ம ஒரு துண்டு வாழைத்தண்டை எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படினாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி குக்கரில் போட்டுடலாம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த வாழைத்தண்டு சூப்பு செய்கிறதுக்கு. இதை நம்ம வாழைத்தண்டு கடையில் விற்கிறப்ப கட்டாயமாக வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சூப்பை நம்ம குடிக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதிலே நம்ம ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1-2 இடித்து வச்சுருக்கேன் பாருங்க. மிளகு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா கூட நம்ம சூப்பு முடித்த பிறகு பொடியை போட்டுக்கலாம். ஒரு 4 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போதும், ஒரு தக்காளி. கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்கலாம். பிறகு நம்ம சூப்பு வேண்டிய டைமில் எவ்வளவு வேணுமோ அந்த உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் குடிக்கிற டைமில். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள், ஒரு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் குடிக்கிறதுக்கு தக்கன தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ குக்கரில் மூடி போட்டு நல்லா ஒரு 10-12 சவுண்டு வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுருவோம். 10-12 சவுண்டு கொடுத்தா நல்லா வெந்துடும். அதை நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 சவுண்டு வச்சுக்கலாம். குக்கரில் நல்லா மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 10 சவுண்டு வைக்கிற மாதிரி நம்ம நல்லா தண்டை வேக வச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வாழைத்தண்டு எல்லாமே கலந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இதை நம்ம வடிகட்டினாலும் நல்லா பருப்புலாம் போட்டிருக்காங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா அரைஞ்சிரும். அதையும் சேர்த்து வடிகட்டி எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. ஆனாலும் இந்த பூண்டு இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததையும் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துடுவோம். சூப்பரான சூப்பு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு நம்ம இந்த வாழைத்தண்டு நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். இதில் உள்ள மருத்துவத்தன்மைலாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது முக்கால்வாசி. இதையே
வெளிநாட்டெலாம் ஒரு கேப்சல்ஸ் மாதிரி விற்கி ஆயிரக்கணக்கான ரூபாவில் விற்றுட்ருக்காங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோமே தவிர இதை மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். உணவே மருந்து. அதே மாதிரி நம்ம நோய் வருமுன்னே நம்ம காத்துக்கணும். நம்ம உடம்பை காத்துக்கணும்னா இதை மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு காய்கறிகளையும் சுண்டைக்காய்லேருந்து வாழைத்தண்டுலேருந்து இதெல்லாம் நம்ம இப்படி ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம பழகிக்கணும். பாருங்கள், இது செய்கிறது ரொம்ப சுலபந்தான். ஆனால் வயிற்றில் உள்ள கழிவுகள்லேருந்து கல் வந்தால் அவ்வளோ அவஸ்தையாக இருக்கும். உடம்புக்கு வலி, பயங்கரமான வலியும் இருக்கும். அதை டாக்டர்கிட்ட போய் அவ்வளோ செலவு பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு இதே மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டோம்னா நோய் நம்மளை அண்டை விடாமல் பாதுகாத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். சூப்பராக வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து இதில் விட்டுறலாம். கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றிக்குவோம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கரைஞ்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்குவோம். இதை நம்ம இப்போ இந்த சூப்பில் விட்டுடலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் விட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாகுது. இதை நம்ம கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் போய் தங்கிடும் கார்ன்ஃப்ளவரு. இதை நம்ம இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பை போட்டுக்குங்க. மிளகுத்தூள் வேண்டிய அளவு அவங்கவுங்களுக்கு கொடுக்குறப்ப வேணும்னா பொடி போட்டுக்கலாம். எல்லாமே வெந்தது தான். கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்றதுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். சூப்பரான நல்ல மருத்துவ குணம் உள்ள இந்த வாழைத்தண்டு சூப்பு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு கல்லுனால அவஸ்தைப்படுவாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு, குழந்தைங்களுக்கு கூட இப்போ வயிற்றில் கல் வந்துடுது. நார்ச்சத்து எதுவும் சாப்பிடாதனால தான் இப்படி கல் வருது. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்டோம்னா கல்லெல்லாம் கரைஞ்சிரும். கல் வந்தால் பயங்கர அவஸ்தை, வலி நிறைய இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இதை மாதிரி நீங்கள் இந்த சூப் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளானது தான் இது செய்கிறது. இந்த அளவு சூப்பு வாங்கினா கடையில் 200 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதை நம்ம வீட்டிலையே அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ எந்த கஷ்டம் இல்லாமல் அழகாக குக்கரில் வச்சோம்னா கட் பண்ணி போட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம பரிமாறதுக்கு முன்னால் கார்ன்ஃப்ளெக்ஸை கொஞ்சம் நல்லா நொறுக்கி போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் ப்ரெட்டையும் நல்லா நெய்யில் வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள்,
மிக்சர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை போட்டு பரிமாறுங்க. இந்த வாழைத்தண்டு சூப்பை நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த சூப்பை செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. நாங்கள் அசால்ட்டாக எதையுமே நம்ம விடாமல் நம்ம ஊரில் கிடைக்கிற மருத்துவ குணங்கள் உள்ள காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.